தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்ம ரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். சுவாசம் டிவி நேயர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த 4 நாட்களுமே கொண்டாட்டம், கோலாகலம், சந்தோஷம் எப்பொழுதுமே. இதுதான் ஆன்மாவிற்கு வேண்டும். சந்தோஷத்துடன் பொங்கலை கொண்டாடுங்கள். அதோடு சேர்ந்து தியானத்தையும் செய்யுங்கள். பொங்கல் என்பது அறுவடை திருநாள். நாம் வயல் அறுவடை அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தை பிறத்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம். தை முதல் நாளில் பொங்கல் என்று கொண்டாடுகிறோம். ஆடி மாதத்தில் விதை விதைத்து, தை மாதத்தில் நாம் அறுவடை செய்து, அந்த புது அரிசியில் பொங்கல் வைத்து பொங்கலை கொண்டாடுவார்கள். நன்றி செலுத்தும் நாள், இயற்கைக்கு நன்றி செலுத்தும் நாள். பல ஆயிரம் வருடங்களாகவே பொங்கல் கொண்டாடப்படுவதாக புராணங்கள் கூறுகின்றன. 1000 வருடங்களுக்கு முன்னாலேயே ராஜேந்திர சோழன் தன்னுடைய பரிவாரங்களுடன் போய் நம்ம நதியில் நீராடி பொங்கலை கொண்டாடினார் என்று வரலாறுகள் கூறுகின்றன. சீவக சிந்தாமணியிலும் நமக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, பொங்கல் அவ்வளவு சிறப்பாக கொண்டாடினார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, பொங்கல் அது தமிழர் திருநாள், ரொம்ப அற்புதமான ஒரு திருநாள். அந்த திருநாள்ல எல்லாருமே நிறைய புத்தாடை உடுத்திக் கொள்வார்கள். பொங்கல் புது பானை வாங்கி அதில் பொங்கலிட்டு சூரியனுக்கு படைப்பார்கள். நாம் எல்லாவற்றிலும் ஒரு இது உண்டு, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னாரு. ஏன்னு கேட்டா, உழவு தொழில் என்பது அதுதான் ஆதாரமே. நம்மளுடைய உணவு எங்கிருந்து கிடைக்கிறது அப்படின்னா அந்த விவசாயம். அப்போ அந்த உழவுக்கும் தொழிலுக்கும், இந்த விவசாய தொழிலுக்கும் நன்றி உணர்த்தும் நாள் தான் இந்த பொங்கல் திருநாள். கரும்பு அப்படின்னு போல விளைச்சல், அந்த விவசாயிகள் எவ்வளவு அந்த ஒரு வருடம் பாடுபட்டு அந்த கரும்பை வளர்த்திருப்பார்கள். அந்த இயற்கையில் கிடைக்கும் இனிப்பு, அந்த கரும்பு சுவை, அந்த கரும்பு நிறைய சாப்பிடலாம். அந்த கரும்பு நல்லா கடிக்கும் போது பற்களுக்கு உறுதி. இது நிச்சயமாக கடித்து தின்பதே இப்போ பழக்கம் இல்லாத போச்சு. ஆனால் இந்த பொங்கல் பண்டிகை அன்று அனைவருமே இந்த தமிழர் திருநாளில் நிறைய நேரம் தியானம் செய்யுங்கள். அந்த சூரிய பகவானுடன் நாம் இணைந்து அந்த பொங்கல் திருநாளில் தியானம் செய்யும் பொழுது இது மாதிரி நாட்கள்ல நிறைய ஆற்றல் இருக்கும். ஆற்றல் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த நேரத்துல கொண்டாடுங்கள். எல்லாருமே இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து நிறைய நேரம் தேவையில்லாத விஷயங்களை பார்க்காமல் நாம் நம்மளுடைய ஆன்ம விளக்கை ஏற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பொங்கல் திருநாளின் ஒரு தத்துவம். அப்போ என்ன பண்ணணும்னா, நிறைய நேரம் தியானம் செய்து நம்மள குணங்களை மாற்றிக்கொள்ளலாம். நாம் இன்னும் கொஞ்சம் நாம் எனர்ஜியா நம்ம ரீசார்ஜ் பண்றோம்ல. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மொபைல் இல்ல பேட்டரி டவுன் ஆச்சுன்னா நம்ம சார்ஜ் போடுறோம். அதே போல நாம் அந்த நம்மளுடைய தியானம் இந்த மாதிரி நாட்கள் அதிகம் செய்து அந்த எனர்ஜியை, அந்த ஆற்றலை நாம் தக்க வைத்துக் கொள்ளலாம். நல்ல ஒரு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம்ல. நமக்கு அந்த எனர்ஜி அந்த நாட்கள்ல ஜாஸ்தி இருக்கும். அப்போ நம்ம நிறைய நேரம் தியானம் செய்யலாம். இந்த அறுவடை திருநாள் நன்றி செலுத்தும் நாள், உழவர்களுக்கு நன்றி செலுத்தும் நாள். இந்த மாதிரி பொங்கலை நாம் சந்தோஷமாக, ஆனந்தமாக, பேரானந்தமாக கொண்டாடுவோம். தமிழர் திருநாள் என்றாலே பொங்கல் அப்படின்றது எல்லாருக்கும் ஞாபகம் வரும். நிறைய கிராமப்புறங்கள்ல நிறைய பண்ணுவாங்க. அந்த கிராமப்புறங்கள்ல ஜல்லிக்கட்டு நடக்கும். அதுக்கப்புறம் வீர விளையாட்டுகள் விளையாடுவாங்க. எல்லார் வீட்டுக்கும் சின்ன சின்ன குழந்தைங்க அலங்காரம் பண்ணி வீடு வீடாக போவாங்க. கும்மி அடிப்பாங்க. நாட்டுப்புற கலைகள் வளரும். இந்த மாதிரி விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இந்த பொங்கல் அன்று கிடைக்கும். அப்போ இந்த பொங்கல் எவ்வளவு அற்புதமான பொங்கல் இல்ல. சந்தோஷமாக கொண்டாடலாம். 4 நாட்கள். எல்லா நாளும் ஒரு நாள் முடிஞ்சிரும். ஆனா இந்த பொங்கல் என்பது 4 நாட்கள் திருவிழா. 1000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து கொண்டாடி இருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம இந்த பொங்கல் திருநாளை ஒரு தியானத்துடன், தியான பொங்கலாக, ஞான பொங்கலாக நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். நிறைய வீட்டுக்கு போங்க. நிறைய வீடுகள்ல இருக்கிறவங்களோட பேசுங்க. நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவமே ஞானம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லாரும் ஏன்னு கேட்டா, நம்ம உறவுகள் தேவை, நண்பர்கள் தேவை, எல்லாருமே தேவை. நம்மளுடைய குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். போகின்னு சொன்னா நம்ம பார்த்தோம், புதியன புகுதல் பழையன கழிதல்னு. பொங்கல் என்றால் அறுவடை திருநாள் அப்படின்றது நமக்கு தெரியும். சூரியனுக்கு நன்றி செலுத்தும் நாள், விவசாயிகளுக்கு நன்றி செலுத்தும் நாள். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. நன்றி உணர்வு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இயற்கைக்கு நன்றி சொல்லும் நாள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பொங்கல் அன்று இருந்திருக்கு. இந்த பொங்கல் ஒரு சிறப்பான பொங்கலாக, ஒரு ஞான பொங்கலாக, ஞான பொங்கலாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று மறுபடியும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.